வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல மே 2nd வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 மே 13ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பு மற்றும் அரசியல் நிகழ்வா மாறி இருக்கு. புதிய அரசாக பதவியேற்ற ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்தது. 234 உறுப்பினர்களை கொண்ட பேரவையில் 144 உறுப்பினர்கள் ஆதரவு அளித்ததன் மூலம் அரசு வெற்றி பெற்றது. இந்த நிகழ்வு வெறும் ஒரு வாக்கெடுப்பு அல்ல, இந்திய பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கையான சட்டமன்ற நம்பிக்கை என்ற கருத்தை உயிரோட்டமாக வெளிப்படுத்திய ஒரு அரசியல் அமைப்பு நடைமுறையாகும். இந்த செய்தி தொடர்பான டீடைல்ட் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவன்ஸ் பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் சிலபஸ்ல பாலிட்டி சப்ஜெக்ட்ல மல்டிபிள் ஏரியாஸ்ல கவர் ஆகும். மாணவர்களே, இந்திய ஜனநாயகத்தின் முழு அமைப்பையும் புரிஞ்சுக்கணும்னா நம்பிக்கை அப்படிங்கிற அரசியல் சொல்லின் உண்மையான அர்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்துல அதிகாரம் மக்கள் கிட்ட இருந்து வருதுன்னு நாம அடிக்கடி சொல்றோம். ஆனா அந்த அதிகாரம் நேரடியா அரசு கிட்ட இருக்காது. அது சட்டமன்றத்தின் மூலமாதான் அரசுக்கு வழங்கப்படுது. அதாவது மக்கள் நேரடியா முதலமைச்சரையோ பிரதமரையோ தேர்ந்தெடுக்கல, அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற்றவர் தான் அரசு அமைக்க முடியும். இந்த அடிப்படை கருத்தே பார்லிமெண்டரி டெமோக்ரசி அல்லது பாராளுமன்ற ஜனநாயகத்தின் இதயம். இந்தியா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் பிரசிடென்ஷியல் சிஸ்டத்தை பின்பற்றல. இந்தியா இங்கிலாந்தின் வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்டரி சிஸ்டத்தை பின்பற்றுது. அதாவது எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிறது லெஜிஸ்லேச்சருக்கு பொறுப்புடையது. ஒரு அரசு சட்டமன்றத்தின் நம்பிக்கையை இழந்துவிட்டால் அது அதிகாரத்தில் தொடர முடியாது. இதனால நம்பிக்கை தீர்மானம் மற்றும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஆகியவை வெறும் அரசியல் கருவிகள் அல்ல, அவை இந்திய ஜனநாயகத்தின் உயிரோட்டத்தை பாதுகாக்கும் அரசியல் அமைப்பு பாதுகாப்பு அமைப்புகள். 2026 தமிழ்நாடு அரசியல் சூழலில் இந்த கருத்து மிக தெளிவாக வெளிப்பட்டது. தேர்தலுக்கு அப்புறமா டிவிகே மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்தாலும் தனித்து அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறவில்லை. இதனால மற்ற கட்சிகளோட சப்போர்ட் அவசியமானது. அதுக்கப்புறமா அரசு பதவியேற்ற பிறகு ஆளுநர் மெஜாரிட்டியை அசம்பிளில நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு மே 13ஆம் தேதி கான்பிடன்ஸ் மோஷன், அதாவது நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்துச்சு. இந்த வாக்கெடுப்புல 144 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. சில எதிர்கட்சிகள் வாக் அவுட் செஞ்சாங்க, சிலர் எதிராக வாக்களிச்சாங்க. ஆனா இறுதியில அரசு பெரும்பான்மையை நிரூபிச்சது. மாணவர்களே, நம்பிக்கை தீர்மானம் அப்படின்னா என்ன? இது அரசே கொண்டு வர்ற ஒரு தீர்மானம். இதன் மூலமா அரசு சட்டமன்றத்துல இன்னும் பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருக்கா அப்படிங்கறத நிரூபிக்க முயற்சி செய்யுது. இதனை ஃப்ளோர் டெஸ்ட், ட்ரஸ்ட் ஓட், கான்பிடன்ஸ் ஓட் அப்படின்னு பல பேர்ல கூப்பிடுறாங்க. இந்திய அரசியல் அமைப்புல கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிற சொல் நேரடியா குறிப்பிடப்படவில்லை. ஆனா மத்திய சட்டமன்றத்துல ஆர்டிகிள் 75 கிளாஸ் 3 மற்றும் மாநில சட்டமன்றத்தில் ஆர்டிகிள் 164 கிளாஸ் 2 ஆகிய ஷரத்துகள் மூலம் அதன் அடிப்படை கருத்து வெளிப்படுது. இந்த ஷரத்துகள் அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுது. அதாவது அமைச்சரவை முழுமையா ஹவுஸ் கான்பிடன்ஸை சார்ந்திருக்கு. ஹவுஸ் கான்பிடன்ஸை இழந்துட்டா அரசு தொடர முடியாது. கான்பிடன்ஸ் மோஷன் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் பல இருக்கு. தேர்தலுக்கு அப்புறமா புதிய அரசு அமைஞ்சா, கோயலிஷன் பார்ட்னர்ஸ் ஆதரவை திரும்ப பெற்றால், ரூலிங் பார்ட்டியில ஸ்பிளிட் ஏற்பட்டால் அல்லது கவர்னர் மெஜாரிட்டி குறித்து சந்தேகம் கொண்டால் இந்த ட்ரஸ்ட் ஓட் நடத்தப்படும். இது அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்யற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஆகும். இந்த நடைமுறையில கவர்னர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாரு. ஆர்டிகிள் 153 மாநிலத்திற்கு கவர்னர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகிள் 174 படி கவர்னர் சட்டப்பேரவையை கூட்டலாம், ஒத்தி வைக்கலாம் மற்றும் தேவையான சூழல்ல ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த உத்தரவிடலாம். ஆனா கவர்னர் தனிப்பட்ட அரசியல் விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. அவர் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி மற்றும் டெமோக்ராட்டிக் கன்வென்ஷன்ஸ் அடிப்படையில் செயல்படணும். இதை தெளிவுபடுத்தின மிக முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இந்த தீர்ப்புல உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா,
ஒரு அரசின் பெரும்பான்மை ஹவுஸ் புளோர்ல மட்டுமே நிரூபிக்கப்பட வேண்டும். கவர்னர் ரிப்போர்ட் அல்லது அரசியல் ஊகங்கள் அடிப்படையில் அரசை கலைக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு இந்திய கூட்டாட்சி அமைப்பை பாதுகாத்த மிக முக்கியமான தீர்ப்பா கருதப்படுது. இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் பத்தி பார்க்கலாம். இது கான்பிடன்ஸ் மோஷனுக்கு எதிரான அரசியல் கருவி. கான்பிடன்ஸ் மோஷனை அரசு கொண்டு வரும், ஆனா நோ கான்பிடன்ஸ் மோஷனை எதிர்க்கட்சி கொண்டு வரும். இதனுடைய அடிப்படை கருத்து இந்த அரசு ஹவுஸ் கான்பிடன்ஸ இழந்துடுச்சு அப்படிங்கறதாகும். இது ஆப்போசிஷனுக்கு வழங்கப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஜனநாயக ஆயுதமாக பார்க்கப்படுது. நோ கான்பிடன்ஸ் மோஷன் பத்தியும் அரசியல் அமைப்புல நேரடி ஆர்டிகல் இல்ல. ஆனா லோக்சபா ரூல்ஸ்ல ரூல் 198 மூலமா இது நடைமுறையில இருக்கு. குறைஞ்சது 50 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தா ஸ்பீக்கர் மோஷனை அட்மிட் செய்வாரு. அதுக்கப்புறமா ஹவுஸ்ல விவாதம் நடைபெறும். அதுக்கப்புறமா ஓட்டிங் நடக்கும். அரசு மெஜாரிட்டியை இழந்தா அது ராஜினாமா செய்யணும். சமீபத்திய மிக முக்கிய உதாரணம் 2023 பிரதமர் மோடி அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நோ கான்பிடன்ஸ் மோஷன். மணிப்பூர் வன்முறை பிரச்சனையை முன்னிட்டு இந்தியா அலையன்ஸ் இந்த மோஷனை கொண்டு வந்துச்சு. அப்போ என்டிஏக்கு தெளிவான பெரும்பான்மை இருந்ததால மோஷன் தோல்வி அடைஞ்சது. ஆனா அதனுடைய அரசியல் தாக்கம் மிக பெரியது. ஆப்போசிஷன் மணிப்பூர் பிரச்சனையை தேசிய விவாதமா மாற்றிச்சு. இதன் மூலமா நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது வெறும் அரசை கவிழ்க்கும் கருவி மட்டுமல்ல, அது அரசை அரசியல் ரீதியாக பதிலளிக்க வைக்கும் அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் அப்படிங்கிறதும் வெளிப்பட்டுச்சு. இந்திய ஜனநாயகத்துல ஆப்போசிஷனின் பங்கு ரொம்ப முக்கியமானது. ஆப்போசிஷன் இல்லாத ஜனநாயகம் முழுமையான ஜனநாயகம் இல்ல. அதனால நோ கான்பிடன்ஸ் மோஷன் மாதிரியான கருவிகள் எக்ஸிகியூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டியை உறுதி செய்யுது. ட்ரஸ்ட் ஓட் மற்றும் நோ கான்பிடன்ஸ் ஓட் நேரங்கள்ல பார்ட்டி டிசிப்ளின் மிகவும் முக்கியமானது. இதனால ஆன்டி டிஃபெக்ஷன் லா முக்கியத்துவம் பெறுது. 10th ஷெட்யூல் படி ஒரு கட்சியை சேர்ந்தவர் கட்சியோட முடிவை மீறி வாக்களிச்சா உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். இப்ப கூட அதிமுக உறுப்பினர்கள் கட்சி முடிவை மீறி வாக்களிச்சிருக்காங்க. இதனால கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா முக்கியத்துவம் பெறுது. 2026 தமிழ்நாடு அரசியல் சூழலை நம்ம ஆழமா பார்க்கும்போது இது தமிழக அரசியல்ல ஒரு புதிய பரிணாம கட்டத்தை காட்டுது. மாணவர்களே, பார்லிமெண்டரி டெமோக்ரஸியின் மிகப்பெரிய பலம் என்னன்னா அரசு எப்போதுமே ஹவுஸ் கான்பிடன்ஸ் சார்ந்து இருக்கிறது. இதனால அத்தாரிட்டேரியனிசம் உருவாகிற அபாயம் குறையுது. லெஜிஸ்லேச்சர் எக்ஸிகியூட்டிவை கட்டுப்படுத்துது, அதாவது எக்ஸிகியூட்டிவ்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேச்சர். இதுதான் ஜனநாயகத்துல அக்கௌண்டபிலிட்டி மற்றும் பேலன்ஸ் ஆஃப் பவரை உறுதி செய்யுது. இறுதியா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தேர்தல் ஒரு அரசை உருவாக்கலாம். ஆனா அந்த அரசு தொடர்ந்து அதிகாரத்துல இருக்கணும்னா சட்டமன்றத்தின் நம்பிக்கையை தொடர்ந்து பெற்றிருக்க வேண்டும். இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் உயிர். இப்போ ஃபைனலா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்லிமெண்ட் டெமோக்ரஸி பேஸ் பண்ணி அனலிட்டிக்கலா கேட்டிருக்காங்க. தென் டைரக்டா நோ கான்பிடன்ஸ் மோஷன் பத்தியே கூட கேட்டிருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி இழந்த பிரதமர் பத்தியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா படிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.